ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக ஒரு செயலை செய்யும் பொழுது இவ்வளவு யோசிக்கிறாய்? யோசித்துக் கொண்டே ஏதாவது செய்தால் நல்ல முறையில் நடக்குமா? நீ ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் யோசித்த பிறகுதானே எல்லா காரியத்திலும் இறங்குகிறாய். இறங்கிய பிறகு எதற்கு யோசிக்கிறாய்? அப்படியே யோசித்து நீ செய்யும் விஷயங்கள் தவறாக போய் முடிந்திருக்கிறதா? தங்கமே, எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்றுதான். ஒரு விஷயம் செய்வதற்கு முன்பு யோசிக்கலாம். ஆனால் அந்த விஷயம் செய்ததற்கு பிறகோ, செய்து கொண்டிருக்கும் பொழுதோ யோசிக்கக் கூடாது. அது நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு யோசனை மட்டும் தான் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இருக்கக்கூடாது. ஒரு செயல் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, நாம் எதற்காக இது செய்தோம்? இதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற குழப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குழப்பங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதோ, அந்த அளவு நிம்மதியாகவே இருக்க முடியாது. நிம்மதி வேண்டும் என்றால், நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிடு. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கும் பொழுது அனைத்துமே நல்ல முறையில் தான் நடக்கும் என்று நீ நம்பு. நம்பிக்கை இல்லாமல் எதற்காகத்தான் வாழ்கிறாய்? வாழ்க்கை என்பதே நம்பிக்கையால் நிறைந்ததுதான். இப்பொழுது ஒரு விஷயம் யோசிக்கிறாய் என்றால் நிச்சயமாக நடக்கும் என்று நீ நம்புவாய். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் நல்ல முறையில் இருக்கும் என்று நம்பு. ஆனால் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய சாய் நான் இருப்பேன். அனைத்திற்குமே ஒரு துணையாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்ல முறையில் அமைத்து வைக்கவும் நான் இருப்பேன். அதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டாம் தங்கமே. சிலர் உன்னை காயப்படுத்தலாம், உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதை பற்றி எல்லாம் யோசிக்காதே. உன் நல்ல குணம் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் பார்த்து சரி செய்து விடுவேன். உன்னை நானே தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய் என்று நானே கட்டளையிடுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லா விஷயமும் உனக்கு கஷ்டமாக இருக்கும்? சீக்கிரமாக பார். நீ இப்பொழுது போராடி கொண்டிருக்கும் விஷயத்தில் நல்ல ஒரு லட்சியத்தை அடைவாய். நீ உன்னை வணங்கும் வணங்கும் நீ நிச்சயமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய். காலம் முழுவதும் நான் இருப்பேன் உனக்காக. உன் குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.